Hello everyone. I hope today we have the pleasure of welcoming a true healthcare hero to our virtual gathering. It's my Sugandhi, a dedicated passionate nurse who has graciously agreed to join us. Thank you, Durga. Hi, ma'am. Ma'am, I asked one questions for you. What types of patients do you commonly work with the hospital? Sorry, not clear. What types of patients do you commonly work with the hospital, ma'am? Okay, then நான் பேர்ன்ஸ் ஐசியூ ஐசியூ டிபார்ட்மெண்ட் தான் நான் அதிகமா ஒர்க் பண்ணியிருக்கேன் ஒரு 4 இயர்ஸ் பிஎஸ்டி ஹாஸ்பிட்டல்ல. நான் பார்த்தது வந்து அதிகமா பார்த்தது பேர்ன்ஸ் ஐசியூ பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நியூரோ சர்ஜரி ஐசியூல தான் பேஷண்ட்ஸ் பார்த்துருக்கேன். Okay, ma'am. Thank you, ma'am. We are new to this field. ஆனா நீங்க இந்த ஃபீல்ட்ல ரொம்ப நாளா இருக்கீங்க. Some advice you would suggest us to develop. சாரிம்மா, நீ சொல்றது ஒண்ணு எனக்கு கிளியரா கேட்கல. ஸோ Ma'am, we are new to this field. ஆனா நீங்க வந்து இந்த ஃபீல்ட்ல ரொம்ப நாளா இருக்கீங்க. Some advice you would suggest to me develop our career, ma'am. அட்வைஸ் அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்றது, பேஷண்ட் மேக்சிமம் வந்து நியூரோ சர்ஜரி ஐசியூல வந்து பேஷண்ட் வந்து அதிகமா ரெஸ்ட்லெஸ்ஸா இருப்பாங்க. சம் சம் பேஷண்ட் வந்து நல்லா இருப்பாங்க. அது ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கிற பேஷண்ட் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே நம்ம தான் பார்க்கணும். நம்ம என்ன சொன்னாலும் அவங்களுக்கு புரியாது. இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஸோ திடீர்னு பாத்தீங்கன்னா அவங்கள ரெஸ்ட்ரைன் பண்ணல அப்படின்ற அந்த ஒரு பட்சத்துல அந்த பேஷண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஐவி எல்லாம் ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா பாக்குற மாதிரி இருக்கும். Okay, ma'am. Thank you, ma'am. பேசுறது கேக்குதா? Yes, ma'am. Yes, here. அதே மாதிரி பேர்ன்ஸ் ஐசியூ அந்த மாதிரி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா பேர்ன்ஸ் ஐசியூல வந்து கேஸ் திடீர்னு நீங்க உள்ள போனீங்கன்னா பேர்ன்ஸ் ஐசியூ அந்த கேஸ் பார்த்தா நீங்க பயந்துடக்கூடாது. ரொம்ப பார்த்த உடனே ஐயோ அப்படின்ற மாதிரி பயப்படாம கேர் கொடுக்குற மாதிரி இருக்கும். மித்தபடி சாரி கால் வந்துச்சு. அந்த மாதிரி இது இருக்காது. அண்ட் அதிகமா ஒரு 4 வருஷம் தான் நான் வந்து பிஎஸ்ஜில ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு 7 வருஷம் வந்து ஹோம் நர்சிங் யூஎஸ்ல பார்த்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இப்ப எல்லாமே ஹோம் நர்சிங் தான் பாக்குறேன். இப்ப நவ் சென்னையில வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சென்னையில ஒரு 2 டயபெட்டிக் கேஸ் பார்த்துட்டு இருக்கேன். ஓகே, next question. Ma'am, can you please tell me why did you choose the nursing field, ma'am? எனக்கு ரொம்ப பிடிக்கும். மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ற ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒண்ணு. ரெண்டாவது, இந்த ஃபீல்டு வந்து எப்பயுமே நம்மளுக்கு ஒர்க் இருந்துட்டே இருக்கும். மனசார என்ன சொல்றது, ரொம்ப மனசு நிறைய விஷயங்கள்ல வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ற ஒரு விஷயம் இருக்கும்.
2வது வேலை எப்பயுமே இருக்கும். ஆஹ் நான் சிங்கிள் பேரண்ட். ஸோ எனக்கு எப்பயுமே ஒர்க் வேணும். 2வது எனக்கு அந்த டைம் கன்வீனியன்ட்டான டைம் கிடைக்கும். எவ்ரிடே வந்து நைட் டியூட்டில இருந்துட்டு டேல வந்து குழந்தைங்கள பாத்துக்கணும்ன்ற ஒரு இதனால நான் இந்த ஃபீல்ட சூஸ் பண்ணேன். ஸோ நம்மளுக்கு தகுந்த அந்த ஒரு டியூட்டி எல்லாம் நான் கேட்டு வாங்கிப்பேன். அட்மின்ல சொல்லி கேட்டு வாங்கிப்பேன். எனக்கு பசங்களா கொஞ்சம் கவனிக்கிறது அந்த இது மாதிரி எல்லாம் இருக்கும். ஸோ அதுவும் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல்ல வந்து எனக்கு மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ற ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் இதை சூஸ் பண்ணேன். Any other questions? Harini, please ask questions. Ma'am, how would you describe the teamwork and collaboration among the hospital staff, ma'am? டீம் ஒர்க் நிறைய பண்ணியிருக்கேன். அதுல ரொம்ப ஸ்பெசிபிக்கா சொல்லணும்னா ஒரு கேஸ் மகுடீஸ்வரன் சொல்லிட்டு ஆர்த்தோ கேஸ். அந்த ஆர்த்தோ கேஸ் வந்து எப்படின்னா ரொம்ப சிக்கா வந்த கேஸ், ஆக்சிடென்ட் கேஸ். பட் அது ஆர்த்தோல தான் வந்துச்சு. ஏன்னா நிறைய வந்து அவங்களுக்கு இந்த ஷோல்டர் எலும்பு, அதுக்கப்புறம் இந்த கை கால் இந்த எலும்பு இதெல்லாம் முறிஞ்சு ரொம்ப இதா வந்தாங்க. பட் வந்து செகண்ட் டேவே வந்துட்டு எல்லாரும் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அப்போ 2000 2014ல நடந்த ஒரு இன்சிடென்ட் தான். அப்போ எங்க சார் இருந்தாரு. அப்போ அவர் வந்து பிஜி விக்னேஷ் சார்